Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு பாசி பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பாப்போம். இதுக்கு குக்கர்ல ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திட்டு பாசி பருப்பு அரை கப் அளவு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த குக்கர்ல அப்படி போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் பாதி பாதியா நறுக்கிக்கணும். ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் அதை சின்ன சின்னதா நறுக்கிக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தா கூட ஒரு 15 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி மீடியம் சைஸா இருந்தா 1, சின்னதா இருந்தா 2. ஏன்னா நம்ம இதுல புளி சேர்க்க போறது இல்ல, தக்காளியோட புளிப்பு தான், அதனால 2 தக்காளி. புளிப்பு தக்காளி இன்னும் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இதை அப்படியே 2 விசில் வேக விட்டுறணும். ரெண்டு சவுண்ட் விட்டு எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிச்சு பாருங்க, நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதுல உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, இதுக்கு தாளிச்சு கொட்டணும். இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய் வாசத்துக்காக போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இதை அப்படியே இந்த சாம்பார்ல சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொத்தமல்லி இதுல நிறைய போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். அதை கழுவி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே துவரம்பருப்பில் தான் சாம்பார் செய்வோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சோம் இல்லையா? இந்த சாம்பார் இட்லி, தோசை, அப்புறம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இடியாப்பத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.